முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தீபாவளி பண்டிகையையொட்டி இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் குடும்பத்தினருடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் 29ஆம் தேதி வருவதையொட்டி 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் சென்னையிலிருந்து 11,225 பேருந்துகளும் மற்ற ஊர்களிலிருந்து 10,064 பேருந்துகளும் என மொத்தம் 21,289 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த சிறப்பு பேருந்துகளில் பயணம் செய்வதற்கான சிறப்பு கணினி முன்பதிவு மையங்கள் 28ஆம் தேதி வரை செயல்படுகின்றன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 26 சிறப்பு கணினி முன்பதிவு மையங்களும், தாம்பரம் சானட்டோரியம் பேருந்து நிலையத்தில் 2 முன்பதிவு மையங்களும், பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் 1 முன்பதிவு மையமும் தொடங்கப்பட்டுள்ளன. www.tnstc.in என்ற இணையதள முகவரி மூலமும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். பெண்கள், ஆண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வத்துடன் முன்பதிவு செய்ய வரும் பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தீபாவளி சொந்த ஊர் போகிறதுக்காக டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ண வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது கிடைக்காதுன்ட்டு. இப்போ லேடிஸ் தனியாக கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வந்து 5 மினிட்ஸில் டிக்கெட் கிடச்சிருச்சு. ரொம்ப இதனால் பயணிகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது 24 மணி நேரமும் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸ்பெஷல் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்ட் டயத்துக்கு போகிற மாதிரி, அது மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கூட்ட நெரிசலை வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு பஸ் டெர்மினல்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நார்த் சைட் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ்லேயும் வந்துட்டு சவுத் சைட் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ்லேயும் வந்துட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சுருக்கிறதுனால வந்துட்டு டிராஃபிக்கும் வந்துட்டு கொஞ்சம் குறையும். அது மாதிரி நாங்கள் நினச்ச நேரத்துக்கு எங்களால் ஊருக்கு போக முடியுது.